தமிழகத்தில் இறுதி வாக்காளர் பட்டியலானது பிப்ரவரி மாதம் வெளியிடப்படும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்து அவங்க வெளியிட்டுள்ள அறிக்கையில வாக்காளர் பட்டியலின் சிறப்பு தீவிர திருத்தம் மாநிலம் முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வருது. விண்ணப்ப படிவங்களை சமர்ப்பித்த வாக்காளர்களின் பெயர்களை உள்ளடக்கிய வரைவு வாக்காளர் பட்டியல் டிசம்பர் 19ஆம் தேதி வெளியிடப்பட்டதாக அவர் குறிப்பிட்டு இருக்காரு. தமிழகத்தில் எஸ்ஐஆர் படிவத்தை சரியாக பூர்த்தி செய்யாத 10 லட்சம் வாக்காளர்களுக்கு நோட்டீஸ் அனுப்ப திட்டமிடப்பட்டு இருக்கு. நோட்டீஸ் கிடைத்தால் நேரில் ஆஜராகி உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டு இருக்கு. இந்திய தேர்தல் ஆணையம் நிர்ணயித்துள்ள 13 ஆவணங்கள்ல தங்களுக்கு பொருந்தக்கூடிய ஆவணத்தை வாக்காளர்கள் விசாரணையின் போது சமர்ப்பிக்க வேண்டும். ஆவணங்கள் முறையாக சமர்ப்பிக்கப்பட்ட பின் தகுதியுள்ள வாக்காளர்களின் பெயர்கள் இறுதி வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்படுவதை சம்பந்தப்பட்ட வாக்காளர் பதிவு அலுவலகங்கள் முடிவு செய்வார்கள் என கூறப்பட்டு இருக்கு. அதேபோல டிசம்பர் 19ஆம் தேதி ஜனவரி 18 வரை பெயர்களை சேர்ப்பது மற்றும் நீக்குவதை செய்யலாம் என தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு. இறுதி வாக்காளர் பட்டியல் பிப்ரவரி 17ஆம் தேதி வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டு இருக்கு.